உறவுகளுக்கு வணக்கம். நான் கிரேஷியன், இருபாலர்களுக்கு இருபாலையில் வசிக்கிறேன். நான் ஒரு முன்னாள் போராளி. என்னுடைய 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் இப்போ நான் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். உண்மையாகவே எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். மூத்தவருக்கு 10 வயசு, 2வது மகளுக்கு 4 வயசு. நான் கடந்த யுத்தம் காரணமாக போராளியாக இருந்து உள்நடவடிக்கை ஒன்றுக்காக யாழ்ப்பாணம் வந்த பொழுது இராணுவத்தால் கைது செய்யப்பட்ட காரணங்களினாலேயும் சில பிரச்சனைகளாலேயும் என்னுடைய உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டதுனால என்னுடைய சிறுநீரகம் 2016ஆம் ஆண்டு முழுமையாக பழுதடைந்து சிறுநீரகம் செயலிழந்து போனது. திரும்ப மீண்டும் நான் அந்த சிறுநீரகத்தை மாற்றி 2019ஆம் ஆண்டு சிறுநீரகம் மாற்றி சிகிச்சை ஒன்று செய்து, அந்த நேரங்களில் உண்மையாகவே என்கிட்ட வசதி இருந்தது, பண வசதிகள் இருந்தது, என்னோட மனைவியின் நகைகள், என்னுடைய சொத்துக்கள் இருந்ததால் அவைகளை அடைபெற்று விட்டு அதன் மூலம் அந்த கிட்னியை மாற்றினான். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு கஷ்டம் இருக்கே இல்லை. இப்போ உண்மையாகவே என்னுடைய கிட்னி திரும்பவும் 2022ஆம் ஆண்டு செயலிழந்த நிலையில் இப்போ முழுமையாக பாதிக்கப்பட்டு திரும்பவும் அந்த வச்ச கிட்னி செயலிழந்து புதிய கிட்னியை பொருந்தும்படி வைத்தியர்கள் பணித்துள்ளார்கள். அடுத்த வாரம் நேற்று செய்த கடைசி ரிப்போர்ட்டின்படி அடுத்த வாரம் இரத்த சுத்திகரிப்பு செய்ய ஆரம்பிக்க சொல்லியும் உடனடியாக என்னுடைய கிட்னியை மாற்றும்படியும் வைத்தியர்கள் பணிச்சிருக்கணும். ஆனால் உண்மையாகவே முந்தின காலம் மாதிரி இல்லை. இப்போ இந்த முறை என்னட்ட எந்த பண வசதிகளோ எந்த உடைமைகளோ என்னட்ட இல்லை. எதை வித்தோ அல்லது ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு என்னட்ட எந்த சொத்துக்களும் இல்லை. அதனால உண்மையாகவே நான் பெரும் அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த கிட்னியை எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். அன்பான உறவுகளை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த கிட்னியை மாற்றி நான் என்னுடைய 2 பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக உயிர் வாழ விரும்புறதால என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கிட்னியை மாற்றுறதுக்கு உங்கள்கிட்ட நான் உதவியை கேட்டு நிற்கிறேன். தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று என்னுடைய சிறுநீரகத்தை மாற்றுறதுக்கு எனக்கு உதவி செய்யவும். உண்மையாகவே நான் விசாரித்த அளவில் கவர்மெண்டில் எங்களுக்கு சிறுநீரகம் மாற்றுற அளவுக்கு கவர்மெண்ட்ட இல்லை. அதே மாதிரி எனக்கு உறவுகள் யாரும் எனக்கு சிறுநீரகம் நன்கொடையாக தாரதுக்கோ அல்லது எனக்கு தானம் செய்கிறக்கோ யாருமே இல்லை. அப்போ நாங்கள் வெளியில் தான் ப்ரைவேட்டாக எடுத்து தான் செய்யணும். ப்ரைவேட்டாக நான் ஹாஸ்பிட்டலில் கிட்னி எடுத்து செய்கிறதுக்கு 80 லட்சங்கள் கேட்குறார்கள். கொழும்பு ஆசிரியர் ஹாஸ்பிட்டலில் இடத்துல 80 லட்சம் கேட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த 80 லட்சம் சேர்க்கிற அளவுக்கோ அல்லது 80 லட்சத்தை தேடிக்கொள்கிற அளவுக்கோ என்னட்ட எந்த வசதிகளும் இல்லை. நான் நாளாந்தம் கூலி வேலை செய்துதான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடல்நிலை வடிகாயங்கள் இருக்கிறதால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறேன். ஆகவே தயவு செய்து என்னுடைய உறவுகள்கிட்ட நான் தயவாக கேட்டுக்கொள்றது, எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து என்னுடைய சிறுநீரகத்தை மாத்துறதுக்கு இந்த 80 லட்சத்தை நான் தேடிக்கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன். தயவு செய்து என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு இந்த உதவியை பெற்று தருமாறு உங்களை அன்புடன் கேட்டு நிற்கிறேன். என்னுடைய வங்கி இலக்கம் இதில் கீழே இணைக்கிருக்கிறேன். இந்த பதிவில் இலங்கை வங்கி கணக்கிலக்கம் பதியப்பட்டிருக்கு. என்னுடைய தொலைபேசி இலக்கம் தந்திருக்கிறேன். தயவு செய்து அந்த இலக்கத்துக்கு உங்களாலான உதவியை தந்து என்னுடைய உயிரை பாதுகாத்து என்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்றதுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.